அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் மகாலிங்க சுவாமி கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒரு சமயத்தில் கர்நாடக மாநிலம் செல்லும் கோவிலில் உள்ள மூகாம்பிகை போல இந்த தலத்தில் மூகாம்பிகைக்கு தனி சன்னதி இருக்கிறது. முன்னொரு காலத்தில் கர்நாடக மாநிலம் செல்லும் பகுதியில் மூகாசுரன் என்ற அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்து வந்தான். அவன் தவம் மிகவும் அற்புதமாக இருந்தது. அவன் தவம் முடிவு பெறும் வேளையில் நெருங்கியது. அவன் தவப்பயனை அடைந்து விட்டால் உலகிற்கு துன்பம் ஏற்படும் என்பதனால் தேவர்களும் முனிவர்களும் அனைவரும் ஒன்று சேர்ந்து பயந்து கொண்டிருந்தனர். கோல மகரிஷி கூறிய அவருடைய ஆலோசனைப்படி முப்பெருந்தேவியரின் சக்திகளும் இணைந்து ஒரு அம்பிகை தோன்றினார்கள். அவள் சிவனின் அருளை வேண்டி தவம் இருந்த அரக்கனை ஊமையாக்கினாள். இந்த ஊமையினால் அந்த அதிர்ஷ்டம் போனது. அதனால் அந்த அரக்கன் ஊமை அரக்கன் என்று அழைக்கப்பட்டான். அதன் பிறகு அரக்கன் அடங்கவில்லை. மூகாசுரன் படைகளுடன் வந்து தேவியுடன் போர் புரிந்தான். அம்பிகை வீற்று கொண்டிருந்து அரக்கனை அழித்தார்கள். மூகாசுரன் மரண தருவாயில் அன்னையிடம் தனது பேராலேயே சக்தி அழைக்கப்பட வேண்டும் என வேண்டினான். அதன் பேரில் மூகாம்பிகை என்ற பெயரில் அம்பிகை அம்மன் அழைக்கப்படுகிறார். இந்த ஆலயத்தின் மூகாசுரனை அழித்ததால் தேவி மூகாம்பிகைக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து கொண்டது. இதில் இருந்து விடுபட அம்பிகை காசிக்கு நிகரான திருவிடைமருதூர் கோவிலுக்கு வந்தார்கள். அப்போது அகத்தியர் முதல் பல முனிவர்கள் உமாதேவியை குறித்து நெடுந்தவம் செய்தனர். இருப்பினும் அம்பிகை தோன்றவில்லை. இதனால் அகத்தியரும் மற்ற முனிவர்களும் மிகவும் மன வருத்தத்தில் வாடினர். பக்தனின் மன வருத்தத்தை பார்க்கும் பரமேஸ்வரன் துவையான அம்பிகையை மனம் வருந்த செய்தது. முனிவர்களுக்கு அருள் புரிய சிவபெருமானிடம் அனுமதி கேட்க அதற்கு அவர் நீ முன்னால் அங்கு செல் என்ன விடை கொடுத்தார். அம்பிகை திருவிடைமருதூர் செல்வதற்கு முன் பெருமான் திருவிடைமருதூர் வந்து தங்கினார்கள். மாமுனிவரின் தவம் செய்யும் இடத்திற்கு அம்பிகை வந்து தோன்றினார்கள். அகத்தியரும் மற்ற முனிவர்களும் மகிழ்ச்சியுற்றனர். அவர்கள் அம்பிகை தாயே இறைவனையும் நாங்கள் வணங்க வேண்டுமென வேண்டினர். அம்பிகை தங்கள் எண்ணம் நிறைவேறும் என்று நானும் உங்களுடன் சேர்ந்து தவம் செய்கிறேன் என அதன்படி அவரும் இருந்தார்கள். சிவபெருமான் அவர்கள் ஜோதி வடிவமாக காட்சியளித்தார்கள். அந்த காட்சி மிகவும் அற்புதமானது. இவ்வாறு இந்த காட்சியை ஒருவர் பார்க்கிறாரோ அவருக்கு அதிர்ஷ்டம்தான் என அனைவரும் பொறுக்கப்பட்டது. அதனால் அதிர்ஷ்டத்தை விரும்புபவர்கள் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலுக்கு வந்து அவரை காட்சி தந்தாரே போதுமானது. அம்பிகையின் தவத்துக்கு இறங்கி முனிவர்கள் வேண்டியமாறு மான் மழுவுடன் தலையில் பிறையை அணிந்து சிவபெருமான் அவர்கள் காட்சியளித்தார்கள். பின்னர் சிவபெருமான் தேவியின் உன் பூஜையில் பெருமையை காணவே முதலில் வெளிப்படாமல் இருந்தேன். பின்பு ஜோதி உருவாய் நின்றேன். லிங்கமாக காட்சி தந்தேன். இந்த லிங்கத்தை ஒரு நாள் பூஜை செய்தாலும் செல்வம் கல்வி முதலிய செல்வங்களை பெறலாம். ஒரு முறை இந்த லிங்கத்தை தரிசனம் செய்தால் பாவங்கள் அனைத்தும் விலகும் என அருளினார் சிவபெருமான் அவர்கள். அடுத்ததாக செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும் என அருளியவர் லிங்கத்தை தாமே பூஜித்தார். இது குறித்து அம்பிகை விளக்கம் கேட்க சிவபெருமான் பூஜையும் அனைத்தும் நாமே முனிவர்கள் நம்மை பூஜிக்க மறந்தனர். அவர்கள் அதை உணர்ந்து கொள்வதற்காக பூஜை செய்து காட்டினேன் என்றார். பூசத் திருவிழாவில் 5ஆம் நாள் விழாவில் மகாலிங்க பெருமான் சன்னதியில் ஏகநாயகன் அதாவது சோமஸ்கந்தர் எழுந்தருளச் செய்து தம்மை தானே பூஜை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் தேவியின் பிரம்மத்தி தோஷம் நீக்கவும் அருள்பாலித்தார் சிவபெருமான். உத்தி நட்சத்திரத்தன்று தேவியை திருமணம் செய்து கொண்டார். இந்த கோவிலில் மூகாம்பிகை தவநிலையில் காட்சி தருகிறார். இந்த அன்னை சோழர்களால் கல்வெட்டில் யூகித்த பரமேஸ்வரி என குறிப்பிடுகிறார். அன்னை ஸ்ரீ மூகாம்பிகை ஸ்ரீ சக்கர மகாமேரு சன்னதி தனி சிறப்பு வாய்ந்தது. அவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த கோவிலில் திருமண தடை நீங்கும், வாழ்வில் வளமையான வாழ்க்கை பெங்கும், பணம் கொளிக்கும், செல்வம் சேரும்,
இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட தேவதையாக அன்னைய மூகாம்பிகை உள்ளார்கள். இந்த கோவிலில் அனுச நட்சத்திரக்காரர்கள் வழிபட மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலமாகவே இருக்கிறது. முக்கியமாக மாங்கல்ய தோஷம், கலஸ்திர தோஷம் நீங்கவும், பில்லி சூனியம் அகலவும், வியாபார அபிவிருத்தி அடையவும் விசேஷ ஹோமம், துர்கா ஹோமம் நடத்தப்படுகிறது. முக்கியமாக சிவபெருமானின் முக்கியத்துவம் அருள்பாலித்து அனைத்து மக்களையும் காட்சித்து ரவி வருகிறார். அடுத்ததாக பிரம்ம அத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகாலையிலே எழுந்து திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமான் கோவிலுக்கு முன்பு உள்ள புனித தீர்த்தத்தில் நீராடி புத்தாடை அணிய வேண்டும். பின்னர் இங்குள்ள மூகாம்பியையும் இறைவனையும் 48 நாட்கள் வழிபட வேண்டும். அவ்வாறு அவர்களால் வழிபட்டால் பிரம்ம அத்தி தோஷம், புத்வான தீனம் போன்றவை கண்டிப்பாக நீங்கும். இந்த கோவிலில் உள்ள மகாலிங்க பெருமானை வேண்டுவதால் வாழ்வில் உள்ள அனைத்து பண கஷ்டங்களும் நீங்கி நல்லதொரு ஒளிமயமான வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. உங்களுக்கு பதவி உயர்வு, தொழில் முன்னேற்றம், வேலைவாய்ப்பு போன்றவை கண்டிப்பாக எளிதில் கிடைக்கும். எந்த கோவிலும் இல்லாத சிறப்பு அம்சமாக இந்த கோவிலில் அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள 27 நட்சத்திரங்கள் 27 லிங்கங்களாக உள்ளன. இதற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த சக்தியும் இருக்கிறது. வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை திருவிடைமருதூர் கோவிலுக்கு வந்து உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி சிவபெருமானிடம் வேண்டிச் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் என்பது இங்கே இருக்கும் கோவிலின் ஐதீகமாக இருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.